வாய்ப்புள்ள. யார் எங்க கோடி போஸ்ட் பண்ணி கனவை கலைச்சிட்டாங்களே. வணக்கம் சார். ஏண்டா கையில வணக்கம் வைக்க மாட்டியா? கைதான் தலையை தாங்கிட்டு இருக்குல்ல. ஏன் அந்த கை என்ன பண்ணுது? ஆய் கழுவுற கையில ஆபீசருக்கு வணக்கம் வச்சா நல்லாவா சார் இருக்கும்? இங்க இன்னொருளோட வணக்கம் வை பாப்போம். வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு எல்லாம் வணக்கம் வைக்கப்படும் போடா மாட்டியிருக்கான். சும்மா இன்னும் ஒரு தடவை தான் வைப்பேன், அதுக்கப்புறம் கேட்க கூடாது சொல்லிவிட்டு. வணக்கம் சார். சும்மா தூரையில டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சார் உங்களுக்கு கேஸ் தானே சார் வேணும்? அப்படியே டெல்லி பக்கம் போங்க. அப்பா பிள்ளைங்களை ரேப் பண்றாங்க, அவங்கள அட்டாக் பண்ணுங்க. இல்ல பாம்பேல பாம்பு வைக்கிறாங்களா, அவங்கள போய் பிடிங்க. அதெல்லாம் விட்டு சும்மா அமைதியா படுத்துற தமிழ்நாட்டு பசங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. கையெடுங்க சார். போய் ஐஜி வர சொல்லுங்க சார். உனக்கு ஐஜி வேணுமா சார்? வீட்டுல போய் ஜட்டி போட்டு வந்துருங்க சார். எப்படி சார் நம்ம செட்டப்பும் கெட்டப்பும்? ஹிந்தி ஹீரோயினி சூப்பர்ல. பேர் என்ன சார்? கத்ரினா கைஃப். சல்மான் கான் ஆளு. அத விடுங்க சார். அங்கிட்டு பாத்தீங்களா உங்கள மாதிரியே ஏட்டையா கட்டப்புல சும்மா நட்டுன்னு இருக்கனா? ஏட்டையா யாரு எஸ்பி யாருன்னு கூட தெரியல. நீங்களா டிஎஸ்பிடா? அவன் கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படிச்சு போஸ்டிங் வாங்கினா நீங்க டிசைன்ல டிஎஸ்பி ஆகுறீங்களா? ஆமா, சும்மா எங்களே வந்து மிரட்டுங்க. அங்க சூர்யா விக்ரம்ல உங்களை கேட்டா போலீஸா நடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. இது கூட பரவாயில்ல. மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் நான் தான் டிஎஸ்பின்னு சொல்லி தர்றாரு. அதாரு மாப்ள. சரி கமா பத்னிசா திஸ் இஸ் டிஎஸ்பி. சார் மேல கை வைக்காதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. சங்கமா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தலைவர் போஸ்பாண்டி, செயலாளர் கோடி. ஏண்டா உங்களுக்கு ஒரு சங்கம், அதுக்கு ஒரு போர்டு. கொடி வேறையா? ஏட்டையா இந்த போர்டையும் கொடியும் பிடிங்க வண்டியில. எங்க சங்கத்து போர்டு மேல கைய வச்சா யாரா இருந்தாலும் தூக்குவா, எவனா இருந்தாலும் வெட்டுவா. ஏட்டு சங்கத்து போர்டு மேல கை வைக்கிறது ஒண்ணு, சனி என்ன சாப்பாட்டு கூப்பிடுறது ஒண்ணு. போர்டு மேல கைய வச்சா கோடி சும்மா இருக்க மாட்டேன் சார். தீ குளிப்பா மேல் குளிடா. ஐயோ யாட்டியா காமெடி பண்ணிட்டாரு. இதெல்லாம் சட்ட ரீதியா சந்திப்போண்டா. நம்ம சட்ட ஆலோசகருக்கு போன போடு. இந்த போலீஸ் மேலே ஒரு கேஸ போட்டு விடுவோம். பஸ் ஸ்டாண்ட் நிக்க தேவையான பர்சனாலிட்டி இருக்கு. ஃபுல்லா டேய் தள்ளி உட்கார்றா. டேய் என்ன இடம்? ஓஷ்டத்துக்கு வருவ இடம் கொடுப்பாங்களா? இல்லடா உனக்கு இடம் இல்லடா மாப்பிள்ள. வீட்லயே இருந்துக்க வேண்டியதானே? எல்லாம் உனக்கு வீட்டை தேடி வருமா? எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. இப்ப வர்ற பஸ் மிஸ் பண்ணி இருந்தா என்ன பண்ணுவ? ஐயோ பஸ்ஸே போயிருச்சியா? போன பஸ் ஓடி போய் பிடிக்க முடியுமா? டேய் ஓவே சொல்லுவாங்க இவங்கள. டேய் உனக்கு எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. உனக்கு 8:10. எத்தனை மணிக்கு வந்த? 3:45. பாத்தியா? அவங்க பிள்ளையா நீ பிள்ளையா? நியாயமா பார்த்தா நீங்களா ராத்திரில இருந்தே படுத்து கிடந்திருக்கா? ஏண்டா வாழ்க்கையில உன்ட்ட டிடி காசுன்னு இல்லையடா? அது டெடிகேஷன் மாப்ள. அப்பா கோபத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. நீ நில்லு. நீ எல்லாம் வாழ்க்கையில திருந்தவே மாட்டடா. தலைவரா இருந்தாலும் டைமிங் முக்கியம்டா. நீங்க எல்லாம் பட்டாத யூ பிளட் சீட். உனக்கு இடம் தர முடியாதுடா. உனக்கு எத்தனை மணிக்குடா பஸ்? 8:20டா. எனக்கு 8:10க்குடா. நான் ஓம் பஸ்ல வரல, நீ ஏன் பஸ்ல வராத? ஐயோ எனக்கு பஸ் வந்துருச்சுப்பா. எப்படா நம்ம 8:10 பஸ்? அதுக்கு என்ன இப்ப எழுதிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. எர்ரா பேப்பரையும் பேனாவையும் எழுதிக்கடா. சொல்லுமாப்ல. பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. சூப்பரா மாப்பிள. கவி பேராசி ஏன் ரகுமானவே மிஞ்சிட்டடா மாப்பிள. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. சங்கத்துல பெரியவர் நீயே கொண்டு போய் டீ ஷர்ட்டை கொடுத்த.
அடுத்து நம்ம பஸ் 8:20 வருதுல, நாங்களும் எழுதுவோம்ல. விட்டாலும் நீ பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுவேன். டேய் நீங்க இவங்க மோசமானவங்க, இவங்க கொடுத்து பிக்கப் பண்ணிட்டாங்கன்னா யாராவது சார் என்னது என்னைக்கு இல்லாம நம்ம நாய் இன்னைக்கு இப்படி குலைக்குது? தடி. ஏய், சரி சரி நம்ம பையன் சொன்னா கேளு. ஒண்ணும் பண்ண நீ போஸ்ட் பண்ணியா? மாட்டேன். மேட்டரா இங்க வாடா, கடிச்சிர போதுடா. ஏண்டா என்னடா அதெல்லாம்? டீச்சர். ஆமா, என்னைக்குமே என் வீட்டை பக்கம் நீ வரமாட்டியே, இன்னைக்கு மட்டும் என்னவா புதுசா? அது இல்ல மாப்ள, நீ நல்லா இருக்கியான்னு பாத்துட்டு போலாம். டேய். இல்ல மாப்ள, நீ ஒரு கூலிங் கிளாஸ் வச்சிருப்பீல்ல, அத கூட. அதானே, என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துறேன்னு பார்த்தேன். பாதை இந்த பக்கம் இருக்கு தலைவரே. இந்த நாய் எல்லாம் குலைக்கிற அளவுக்கு நம்ம கெட்டப்பு கேவலமா இருக்கு. இல்ல தலைவரே, நம்ம ஊரு நாய்களுக்கு இருந்தா இந்த மாதிரிலாம் பார்த்து பழக்கம் இல்ல. அதுகளுக்கு எவனும் செம்புதிட வந்துட்டா நினைச்சு குலைக்குதுங்க. ஓ, பட் இது அந்த நாய் நினைச்ச மாதிரி தெரியலையே. ட்ரெஸ் சூப்பரா இருக்கு தலைவரே, அருமையா இருக்குது. நான் போஸ்ட் பண்ணி எங்க அனுப்பிட்ட? ஒரு சில்லற வேலையா ஜெர்மனி வரைக்கும் போறேன். ஜெர்மனி போறியா? அங்கதான் காக்கா மீ முறு போட்டு இருக்கான், கேட்டேன்னு சொல்லுப்பா. இருப்பா, திடுப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக போக பாத்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்கப்பா. போ, இந்த அடுப்பு வாங்கி அட்டாக் பண்றேன். இங்க எல்லாம் இடம் லண்டு பாரியில முறுக்குச்சுறானா? போ மாப்ள. போஸ்ட் பாண்டே வா சீக்கிரம் போற போறா. சொல்லுங்கள் டாடி சொல்லுங்கள். இல்ல போஸ் பாண்டே, பெரியப்பாவும் நானும் லோன் விஷயமா பேங்க் மேனேஜரை அவர் வீட்டுல போய் பார்க்க போறோம். பாருங்க, நீ இந்த மாட்டை புடிச்சிட்டு போய் கொஞ்சம் பெரியப்பா தோட்டத்துல கட்டிட. என்னது நான் மாட்டை புடிச்சிட்டு போணுமா? ஓ, 1000 ரூபாய்க்கு சட்டை, 500 ரூபாய்க்கு பேண்ட், 800 ரூபாய்க்கு ஷூ போட்டு மாட்டை புடிச்சிட்டு போனா என்ன நினைப்பாங்க? அடுத்த ராமராஜன் நீ தான் நினைப்பாங்க. தலைவனை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. அப்ப மாட்டை பெரியப்பாவே அழைச்சிட்டு போட்டும்பா. போட்டுமே. நீ கொஞ்சம் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கூட. வச்சாங்கடா. அதுக்கு நான் மாட்டையே புடிச்சிட்டு போயிருவேன். கொடுங்க பெரியப்பா. அப்படின்னா நம்ம பரம்பரையில யாருமே ஃபார்ம் ஃபில் பண்றதா? வா, போற வழியில அவனாவது மாட்டுவான். அந்த பக்கமா போய் பேசிக்கங்க. டேய் வாடா, நம்ம அப்படியே மாட்டை புடிச்சு தோட்டத்து பக்கம் போவோம். ஏய், உன் கோமனை காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்க விட ஆசைப்படுற பத்தியா? எப்படி நம்ம ஃப்ரெண்டா வந்துட்டு இவ்வளவு விவரமா பேசுறான்? வேற ஏதோ பிளான் பண்றேன். டேய், நம்ம மொட்டை பெரியப்பா தோட்டத்துல எள்ளி மரத்துல எள்ளியா காய்ச்சி தொங்குதாண்டா. தென்னை மரத்துல இளநீ கேட்காம ஆப்பிள் ஆரஞ்சுமா காய்க்க. அதுதான்டா நானும் சொல்றேன். போங்கடா. நீங்க வாங்கடா. ஏய், இவனா இந்த நிலைமையில பார்த்தானு ரொம்ப டேமேஜ் பண்ணுவானே. இவன் தான் கரெக்ட். செயலாளரே, Yes? இன்னைக்கு சன் ரொம்ப டூ மச்சா இருக்கு. எனக்கு கண்ணு வேற கூசுது. இந்த மாட்டை வம்சம் பிடிச்சீங்கன்னா நான் கண்ணாடி ஹாய் மாட்டேன். தலைவரே, நீங்க உங்க வேலையை பாருங்க தலைவரே. கொடுங்க. செயலாளர் நான் சும்மா தானே இருக்கேன். மண்டையா காட்டுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. சூப்பர். யாருக்கிட்ட சிக்க மாட்டானே. செயலாளரே, நான் ஜிப்பு போடணுமா? ஜிப்பு போடணுமாடா? ஜிப்பு போடணுமா? பிளான் எனக்கு தெரியும்டா, கொண்டு விடுவேன். வா. நான் போஸ்ட் பண்ணி எங்க வீட்டுல 2 எருவு மாடு இருக்கு, கொஞ்ச நேரம் மேய்ச்சி வர்றது. கேக்குறாருல சொல்லுப்பா. என்னைய கேக்குறதுக்கு அவன் லூசு பயலா? உன்னைய தாண்டா கேக்குறேன். டெய்லி பொண்டாட்டிட்டு அடி வாங்குறான்றதுக்கு அந்த லூசும்பியா நீயே? அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு ஆடா தெரியும்? அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியுமா? நம்மளோட கேடியா இருக்காங்களா? நீ பேசுற தேவையில்லாம அவன் போயிட்டான். வா. போயிட்டானா? அப்படியே திரி. பேசுறான் பேச்சு.